அந்த இட்லி வெள்ளை வெளேர்னு இருக்கணும்னு நினைக்கிறதா நம்மளுடைய முட்டாள் புத்தி. யாரும் சொல்லலை. அன்றைய மரபு மருத்துவத்தில் எங்கேயும் வெள்ளை கலர் இட்லி, மல்லிகைப்பூ மாதிரி இட்லி அப்படின்னு எவனும் சொல்லலை. ஆனால் நாம் ஒரு வெள்ளை மாயையில் வெள்ளை கலர் இட்லியில் போயிருக்கோம். நம்ம இட்லி நல்லா சாம்பல் கலரில் கருப்பா இல்லைன்னா சிவப்பாக இருந்தால் அதுதான் சிறப்பு நண்பர்களே. வெள்ளையாக இருக்க எல்லாமே ஆபத்து. எது கருப்பாக இருக்கிறோம் நம்ம கருப்பன் மாதிரி அதுதான் நமக்கு சிறப்பு. கருப்பாக இருக்கக்கூடிய உளுந்து மேலே இருக்கிற கருப்பு தொழில ஆந்தோசைனின்ஸ் இருக்கு. கருப்பு பன்னீர் திராட்சை திண்டுக்கல்ல இருந்து கிடைக்குது. அதில் ரிசர்வட்டால், சும்மா இல்லை, ஆந்தோசைனின்ஸ் ரிசர்வட்டால்ங்கிற வார்த்தையை நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்க. புற்றுநோயை எதிர்க்கக்கூடிய சத்து அதில் இருக்கு. அதை போய் நம்ம தூர போட்டுட்டு கொட்டை இல்லாத திராட்சை இருக்கா, விதை இல்லாத திராட்சை இருக்கா, விதை இல்லாத திராட்சை சாப்பிட்டா விதை இல்லாமல் தான் போயிடுவான் அவன். எதுக்கு? நம்ம ஊரில் நம்ம பகுதியில் விளையக்கூடிய திண்டுக்கல்